இருந்தவிடமாகவே தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுடையதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளினாலே எங்களை திருப்திப்படுத்தி அனுப்பும். உம்முடைய கிருபையின் வாசகங்கள் என்னுடைய வாழ்விற்கு ஆதாரமாக ஆசீர்வாதமாக அமைய அருள்தார். இரட்சக நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயரால் யாவரையும் மகிழ்ச்சியோடு நான் வாழ்த்துகிறேன். இந்த தினத்திலே ஒரு காரியம், ஒரு வியாதி இந்த அநேகரமை பிடித்திருக்கின்றது. இந்த வியாதி இல்லாதவர்கள் என்று யாருமே சொல்ல முடியாது. அதற்கு மருத்துவமும் கிடையாது. ஒருவேளை என்னையா நம்ம வியாதிக்காரங்க சொல்றீங்கன்னு சொல்லலாம். ஒரு வகையில் நாம் இந்த வியாதி உடையவர்களாக யாவரும் காணப்படுகின்றோம். அந்த வியாதிக்கு சரியான மருத்துவம் கிடையாது, மருத்துவரும் கிடையாது. அந்த வியாதி என்னதான் என் வியாதி என்று கேட்கலாம். அந்த வியாதி என்று சொல்கின்ற பொழுது the disease of discontentment, அதிருப்தி என்கிற வியாதி இருக்கா இல்லையா? அதிருப்தி, எதை பார்த்தாலும் எதுலையும் நமக்கு திருப்தி கிடையாது. ஒன்றை பார்த்தா இன்னொன்று வாங்கணும்னு ஆசை இருக்குது. அதிருப்தி, இந்த அதிருப்தியான வாழ்வு நம்முடைய வாழ்க்கை ஒரு வியாதியை போன்று காணப்படுகிறது. இது யாராலும் குணமாக்க முடியாது. உங்க அதிருப்தியை, ஏன் அதிருப்தியை யாரும் மாற்றி விட முடியாது. எந்த மருந்து மாற்றி விட முடியாது. எத்தனையோ மருந்துகள் இருக்குது. இதுக்கு ஒரு மருந்து கொடுத்தா தூக்கமாக தான் கொடுக்கணும், வழி கிடையாது. இவ்விதமாக இந்த வியாதியானது மனதை வாட்டி பிடிக்கின்ற வேளையிலே பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். அந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் நான் திருப்தியோடு இருக்க கற்றுக்கொண்டேன் சொல்லி பவுலடியார் அழகாக சொல்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிருப்தியான வாழ்க்கை நம்முடைய வாழ்வில் பலவிதமான வேதனைகளையும் பாடுகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நாம் திருப்தியோடு வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி பவுலடியார் சொல்லமாய் வாழ்ந்தோம் என்றால் அநேக தீமைகளுக்கு விலகி வாழ முடியும். ஒரு பாடல் ஆசிரியர் விதமாக பாடுகின்றார், ஒரு ஆங்கில பாடல். அந்த பாடலிலே முதல் வரி என்னை அதிகமாக தொட்டது. அவன் விதமாய் பாடுகின்றான், I still haven't found what I am looking for. நான் எதற்காக எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருக்கிறனோ அதை இன்னும் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லுகின்றான். என்னால் திருப்தி அடைய முடியவில்லை. இந்த வரிகளை, பின்பான வரிகளை பார்க்கின்ற பொழுது அவன் ஆசிக்கின்ற காரியங்கள், அவன் விரும்புகின்ற காரியங்கள் தேடி செல்கின்றான். அவனுக்கு கிடைக்கிறது, ஆனாலும் திருப்தி இல்லை, இன்னும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆகவே தான் அந்த பாடல் முதல் துவக்கத்தில் சொல்கின்றான், நான் தேடினவைகளை இன்னும் முழுமையாய் கண்டுகொள்ள முடியவில்லை என்று எண்ணுகின்றான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான அதிருப்தியான ஒரு காரியம் பல தீமைகளை செய்ய தூண்டுகிறது. வேதத்தின் அடிப்படையை பார்க்கின்ற பொழுது ஆகாப் ராஜா ஒரு பெரிய ராஜா தான். அவனுடைய கண்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும். அவனுக்கு அதிகமான சொத்துக்கள் எல்லாம் உண்டு. அதே வேளையில ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயியா இருக்கின்ற நாபோத்தினுடைய தோட்டத்தை அவன் எட்டி பார்க்கின்றான். அவனுக்கு தன்னுடைய இருக்கின்ற காரியங்கள், தனக்கு நிலபுலன்கள் எல்லாம் அது திருப்தி அளிக்காதபடிக்கு அந்த ஏழையின் தோட்டம் கண்களுக்கு படுகின்றது. அதை இச்சிக்க ஆரம்பிக்கின்றான். நாபோத்தின் தோட்டத்தை இச்சிக்க ஆரம்பித்தமாக அவனுக்குள் தன்னுடைய வாழ்வின் அதிருப்தியினாலே இந்த தோற்றத்தை பெற்றுக் கொள்வதாலே திருப்தி அடையலாம் என்று எண்ணி பார்க்கின்றான். முடிவு என்ன? ஒரு பெரிய கொலையை செய்து விடுகின்றான். ஆக அதிருப்தியற்ற வாழ்க்கை சில சமயங்களில் பலவிதமான தீமையான காரியம் முடிகின்றது. அங்கு ஆகாப் என்ன செய்கின்றான்? கொலையை செய்கின்ற மனிதனாய் மாறிவிடுகின்றான். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பின ஒரு காரியம், நீ திருப்தியோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய அதான் சொன்னார், திருப்தியோடு இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருப்தியோடு இருக்கின்ற அனுபவத்தை, இந்த சாட்டிஸ்ஃபைட் லைஃப், இந்த கண்டென்ட்மென்ட் லைஃப் நமக்கு வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக சிந்திக்க நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, திருப்தி வேண்டும் என்றால் முதல் செய்ய வேண்டிய காரியம் அவாய்ட் கம்பாரிசன். நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்த வேண்டும். நிறைய சமயத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? அநேக ஒப்பிட்டு பார்ப்பதான். பவுலடியார் இந்த அதிகாரத்தை எழுதுகின்ற பொழுது எங்க இருக்கிறார்? அவர் பிலிப்பியர்கள் நிறுவனத்தின் போது சிறைச்சாலை உட்கார்ந்துருக்கிறார். அவர் அருமையான ஒரு பெரிய பிரசங்கியாரு, நாங்கள் படித்தவர், ஆண்டவருக்காக உழைத்தவர், சிறைச்சாலை உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் திருப்தியோடு இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த நிருபமே
இஸ் எபிசல் ஆஃப் ஜாய். இது சந்தோஷத்தின் நிருபம் என்று சொல்லப்படுகின்றது. அவருக்கு சந்தோஷம் இருந்துச்சா? அவர் சிறைச்சாலை உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எந்த விதத்திலும் கம்பேர் பண்ணவில்லை. அவர் ஒருவேளை எண்ணி பார்த்திருக்கலாம், ஐயா எத்தனை பிரசங்கமார் என்னோடு கூட அருமையான ஊழியக்காரலாம் அழகாக தெருவில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மிகவும் வசதியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், நான் எந்த வழி இல்லாதபடி இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி அவர் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருந்தார். சிறைச்சாலை அனுபவத்திற்கூட திருப்தியோடு இருப்பதை கற்றுக்கொண்டார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எச்சூழ்நிலையிலும் அது இன்பமாயிருக்கலாம் துன்பமாயிருக்கலாம், அவைகளில் ஒப்பிட்டு பார்க்கின்ற அனுபவத்தை நாம் சற்று விலக்கி வைக்க வேண்டும். சற்று விலக்கி வைக்க வேண்டும். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அநேகருடைய வாழ்க்கை அவர்களை பார்த்து அவர்களை போல நான் இல்லையே. நிறைய நினைக்கிறாங்க, எனக்கு நிறைய இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நிறைய இருந்ததுனாலே நாம் திருப்தி பட்டு விட முடியாது. உங்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் மனுஷனுக்கு அவன் திருப்தி அடையவே முடியாது. இந்த திருப்தியற்ற நிலைமை காரணம் நாம் மற்றவர்களை எட்டி பார்க்கின்றோம், மற்றவர்களை பார்க்கின்றோம். இவ்விதமாக பார்த்து பார்த்து அவனுடைய வாழ்க்கை பெற்றிருக்கிறதே இவருடைய வாழ்க்கை பெற்றிருக்கிறதே என்று எண்ணி எண்ணி பார்த்து நம்முடைய அதிருப்தியை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், never compare with others. மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவனுடைய ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் நம்மை அதிருப்தியை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அபிதமா ஒப்பிட்டு பார்க்காதபடி நம்ம இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டும். ஆகவே தான் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 1 கடிதத்தில் 6 அதிகாரம் 8 இவ்விதமாக சொல்கின்றார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இல்லையா? உண்ணவும் உடுக்க இருந்தா போதும். நமக்கு சைக்கிளோட்டே பலன் இல்லை, நமக்கு கார் வேணும்னு ஆசைப்பட்ட எப்படி இருக்கும் இல்லையா? சைக்கிளோட்டே தெரியாது, கார் ஓட்டணும், உடனே கார் ஓட்டும். இவ்விதமாக மற்றவர்களை எண்ணிப்பார். அவன் இப்பதாயா வந்தாயா, அவன் பாரு திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்டாயா, எப்படி ஆயிட்டான் பாருங்க. இது ஒரு கம்பேர் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில பல தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மால் முடியாவிட்டால் நமக்கு இருக்கிறவைகள் போதும். அழகாக சொல்கின்றார், உண்ணவும் வேற என்னையா வேணும், நமக்கு நல்லா சாப்பிடணும் இல்லையா, நல்லா சாப்பிடணும், உண்ணவும் உடுக்கருக்கு இடம் வேணும், இருக்கு இடம் வேணும், இது இருந்தா போதும். இந்த திருப்தியான வாழ்க்கை, இதை பார்த்துட்டு இருக்க இடம் இல்லாத மக்கள்லாம் எத்தனை இருக்கிறாங்க. நம்ம பார்த்து அவன் மாளிகை கட்டி உட்கார்ந்துருக்கான, நமக்கு அந்த இடம் இல்லையே. நம்ம குடிசையில கொடுத்து ஆண்டு வாழ்வு கொடுத்து சந்தோஷமா இருந்தால் போதும் எண்ண மாட்டோம். நம்முடைய எண்ணமெல்லாம் இந்த உயர்நிலைகளை எண்ணி பார்க்கின்றது. நம்முடைய எல்லா விதமான தகுதியை விட தகுதியற்ற எண்ணி பார்க்கின்றது. அதனாலே பலவிதமான ஏமாற்றங்கள், அநேகர் கடனாளிகளாய் மாறுகின்றார்கள். கிரெடிட் கார்டு சிஸ்டம் அநேகரை கடனாளிகளாக்கி கொண்டிருக்கிறது. அவங்க ஆசைப்படுறாங்க, வீட்டில் கேட்காயா, என் ஒய்ஃப் கேட்கறா, இது செய்துன்னு ஆசையா இருக்குது, என்ன செய்வது, போ கிரெடிட் கார்டை விடு, உள்ள கொடுத்து அவனுக்கு எடு. அவன் 40,000 வாங்கிட்டான், கட்டவே முடியல. அன்னைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட சொல்றாரு, ஐயா என்னுடைய லிமிட் 40,000 எடுத்துட்டேன், கட்டி பாக்குறேன், கட்டவே முடியல ஐயா, மறுபடியும் ஆசை வருது, இன்னும் போய் ஏதாவது போட்டு எடுக்கலாமா, மீதி தொகைக்கு எடுக்கலாமா என்று வருகிறது. திருப்தியற்ற வாழ்க்கை கடனாளியாய் மாற்றுகின்றது, வேதனைப்படுத்துகின்றது. ஆகவே இன்றைக்கு நாம் திருப்தியோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காதற்கு அழைக்கப்படுகின்றோம். உண்ணவும் முடுக்க அழைக்கின்றால் போதும் என எண்ண வேண்டும். எபிரேயர் நிருபம் 13 அதிகாரம் 5 சொல்கின்ற பொழுது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்க சற்று எண்ணி பாருங்க, நம்ம மேலும் மேலுமா பொருட்களை குவித்துக் கொண்டிருக்கோம். ஒரு காலகட்டத்தில் அந்த பொருட்கள் எல்லாம் தேவையற்ற ஒன்றாக குப்பையாக மாறிவிடுகின்றது. அதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் இந்த பொருளின் மேல் உள்ள ஆசை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆசை தேவைதான், எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆசை தேவைதான். அது பேராசையாய் மாறி மற்றவர்கள் இதை வைத்திருக்கிறாளே நானும் வைக்க வேண்டும் என்று விரும்பி இவ்விதமாக ஒப்பிட்டு பார்த்து வாங்குகின்ற பொழுது அந்த பொருளுக்கு ஒரு காலகட்டத்தில் தூரத்தில் கிடக்கும், எட்டி கூட பார்க்க மாட்டோம், தூரத்தில் கிடக்கும், அது குப்பைக்குள்ள கிடக்கும், அது விலை மதிப்பற்ற ஒன்றாக ஒரு நாளில் தெரிந்திருக்கும், அது வித்தியாசமான கோணத்திலே காணப்படும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் முதலாவது செய்ய வேண்டிய அனுபவம், இருக்கிறவைகள் போதும், எனக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே அந்த எண்ணத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். அது அவாய்ட் கம்பேரிசன் முதலாவதாக. இரண்டாவதாக, இந்த திருப்தி என்பது எங்கோ வெளியிலிருந்து வருகின்ற ஒன்று அல்ல, அது நமக்குள் இருந்து வருகின்ற ஒன்று. அது வெளியிலிருந்து வருகின்ற காரணால் பாதிக்கப்படுகிற ஒன்றும் அல்ல. contentment comes from within, நமக்குள்ளிருந்து வருகின்ற ஒன்றாகும். not from the circumstances, not from what happens around us. நம்மை சுற்றிலும் நடக்கின்ற காரியங்களாலே ஒரு திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நினைக்கிறாங்க, இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நான் திருப்தியோடு இருப்பேன் ஐயா,
ஒரு குற்றாலம் போல அல்லாவிட்ட கொடைக்கானல போன்ற ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நான் மனரம்யமா இருப்பேன்னு சொல்லலாம். அங்க போனாலும் கவலை விடுமா? நம்ம திருப்தி இருக்க முடியுமா? முடியாது. சூழ்நிலைகள் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியாது. நமக்கு திருப்தியை கொடுப்பது என்று நமக்குள்ளே இருந்து வருகின்ற அனுபவம், நமக்குள்ளே இருந்து வருகின்ற அனுபவம். ஆகவே தன் பவுலடி அழகா சொல்ல அதே நிருபத்தில் அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்றார், என்ன சொல்றார் பாருங்க, சூழ்நிலைகளை கண்டு பயப்படவில்லை. அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எனக்கு அருமையானே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள் இருப்போம் என்றால் இந்த பவுலடியா அனுபவம் நமக்களை வளர ஆரம்பிக்கும். அவர் சொல்லுகின்றார், சூழ்நிலைகள் என்னை பாதிக்க முடியாது, நான் எப்படியும் இருக்க முடியும், நான் வாழவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். சில சமயங்களில் வாழ்ந்திருக்கிற மக்கள் தாழ்ந்திருக்கின்ற பொழுது கவலையோடு கூட வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார்கள். இந்த வாசகத்தை நன்றாக படித்திருப்பால் வாழ்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார்கள், தாழ்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார்கள். ஆகவே நம்முடைய அனுபவமானது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருக்கின்ற பொழுது நமக்குள் ஒரு திருப்தியான வாழ்வை ஆண்டவர் கொடுக்கின்றார். Circumstances never change our life, never change our standard of our life. வாழ்க்கையின் எல்லா விதமான நிலைகளையும் மாற்றிவிட முடியாது, நமக்கு திருப்தி கொடுத்து விட முடியாது. அவை சூழ்நிலைகளை நம்பாதபடிக்கு சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அவர் எனக்கு திருப்தியை கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என்னை அவர் வழிநடத்திய என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, அபிதமாக இருக்கின்ற பொழுது தைரியமாக யோபுவை போன்று சொல்லலாம். யோபுனுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவனுடைய சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை. எல்லாரும் மரித்து போனார்கள், அவனுக்கு வியாதி. மனைவி சொல்கின்றாள், இவ்வளவு சூழ்நிலை வந்துட்டு ஐயா, இன்னும் ஆண்டவர் கிடைக்கிறேன், தூஷித்து உங்களுடைய உயிரை விடும் என்று கேட்கின்றாள் மனைவி. அப்பொழுது அவன் சொல்லுகின்ற ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கின்றான். இதான் ஐயா கர்த்தருக்குள் இருக்கின்ற அனுபவம், அதிலே திருப்தியோடு இருக்க அனுபவம். அவன் எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியோடு இருக்க கற்றுக்கொண்டான். எனக்கு ஆண்டவர் இவர் தாழ்வு நிலையை கொடுத்து விட்டார், வேதனையை கொடுத்திருக்கிறார், பாடுகளை அவர் அனுமதித்திருக்கிறார், அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் எடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கே மகிமை, அவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்கின்றான். இந்த அனுபவம் தான் உள்ளத்திலிருந்து வருகின்ற அனுபவம். இன்றைக்கு அந்த அனுபவங்கள் நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? நமக்கு சில நிலைகளில் தாழ்வு நிலைகள் வருகின்ற பொழுது நாம் அறியாமல் கதற ஆரம்பிக்கின்றோம். ஏன் ஆண்டு அனுமதித்தான் என்று சொல்லி கதறுகின்றோம். ஆகவே இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும், என்னுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற அனுபவம் தான் திருப்தியை உருவாக்குகின்றது. வெளியிலிருந்து வருகின்ற அனுபவங்கள் எனக்கு ஒருபொழுதும் திருப்தியை ஏற்படுத்த முடியாது, அதிருப்தியே கொடுத்து கொண்டிருக்கும். மூன்றாவதாக, நாம் திருப்தியை முழுமையாய் பெற்றுக்கொள்ள என்றால் கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ், நம்முடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க வேண்டும். யாராவது நான் ஆசீர்வாதம் பெற சொல்லவே முடியாது. உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? யாரும் நான் ஆசீர்வாதம் பெறவில்லை என்று சொல்ல முடியாது. நீங்க உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்து ஒரு தாளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் என்ன என்ன என்னன்னு எழுதி வைங்க. ஒவ்வொரு விதங்களிலும் ஒவ்வொரு நீங்கள் உழைத்ததுனாலே ஆசீர்வாதங்கள் அல்ல, நீங்கள் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணி வைத்திருப்பதாலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்படி சமூகத்தை அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் தான். அதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாள் எண்ணி பார்க்கணும். நம்ம என்னச்சுன்னா கவுண்ட் அதர்ஸ் பிளஸிங், அவன் அப்படி இருக்கானே, அவன் இப்படி ஆசீர்வாதமா இருக்கானே என்று சொல்லி அடுத்தனுடைய ஆசீர்வாதம் அது என்னென்ன நினைச்சு நம்ம ஆசீர்வாதம் குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம அனைத்து செய்யற தவறுதான். அவன் ஆசீர்வாதத்தை சொல்லிருப்பான், அவன் அப்படி இருக்கான, இவன் எப்படி இருக்கான, இவன் எப்படி இருக்கான, இதையே சொல்லிக்கொண்டு அவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன அவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். நாம் நினைச்சோம் குறைபட்டு கொண்டே இருப்போம். நெவர் கவுண்ட் அதர்ஸ் பிளஸிங், கவுண்ட் அவர் பிளஸிங்ஸ். நம்முடைய பிளஸிங்கை, நம்ம கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எண்ணி பார்த்து ஆண்டை ஸ்தோத்திரிப்போம் என்றால் அது நமக்கு திருப்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்க, இந்த அருமையாக ஒரு ஆலயத்தை கொடுத்துக்கிறார், வீட்டுக்கு சேரனே ஆண்டவரே இந்த வீட்டை கொடுத்துக்கா ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வீட்டை குறித்து எனக்கு ஆசீர்வாதமா இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதமா இந்த வாகனத்தை கொடுத்திருக்கிறான், ஆசீர்வாதமாக எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறான். சில வேலையில் திருப்தியே கிடையாது, அதிருப்தி, எல்லாவற்றும் அதிருப்தி. வாகனத்தை அதிருப்தி, ஒரு வாகனத்தை பார்த்து அடுத்த வாகனம் வேணும் என்ற ஆசை. இவ்விதமான அதிருப்தியற்ற சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாம் எண்ணி எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகின்ற பொழுது அதிருப்தி மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் உலகுக்குள் சென்று பார்க்கின்ற பொழுதுதான் உண்மையான நிலை அறிந்து கொள்ளும். நாம் சில சமயங்களில் சில வட்டங்களை போட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வட்டங்கள் விரிவாகட்டும். சில இடங்களில் தூரமாய் போய் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த காட்சிகள்
நம்முடைய வாழ்க்கை தருகின்ற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு என்பதை எண்ணி பார்க்க சொல்லும். நான் சமீப நாட்களிலே நான் கல்கத்தா பகுதிக்கு சென்றிருந்த பொழுது அங்கு அன்னை தெரசா, மதர் தெரசா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு பெரிய ஒரு அனாதை சாலை, அவர்கள் பராமரிக்கின்ற சிறுவர்களுக்கு என்று பராமரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு நிறுவனம் வைத்திருக்கின்றார்கள். அதிலே பார்வையிடக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் உள்ளே சென்று பார்க்கின்றேன், ஒவ்வொரு இடமாய் பார்த்து வருகின்றேன். ஒரு பகுதிக்கு செல்கின்ற பொழுது எனக்கு மிகவும் அழுகையாய் வந்தது, பயமாக வந்தது. அருமையான பிள்ளைகள் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறு சிறு பிள்ளைகள். அதிலே சிறு சிறு பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். சில பிள்ளையை பார்க்கும்போது 2 கைகள் இல்லாத பிள்ளைகளை பார்த்தேன், 2 கால்கள் இல்லாத பிள்ளைகள். தலை ஒரு பிள்ளையை பார்த்தேன், 2 பிள்ளையை பார்க்கிற தலையை மாத்திரம் ஒரு பெரிய உருவமாக, தலை மாத்திரம் பெரிய உருவமாக இருக்கிறது, உடல் இப்படி ஒல்லியா ஒரு உடல். இதில் கிடைக்கின்ற அனுபவம் இது ஒவ்வொன்றாக நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நிலையில் ஆசீர்வதித்திருக்கிறார். நடக்க முடியாதபடி, படுத்து கூட கிடக்க முடியாதபடி கிடைக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ காரியங்கள் இருக்கின்ற பொழுது என்னை தேவன் நடமாட செய்திருக்கிறாரே, இது தேவன் வந்து ஆசீர்வாதம் அல்லவா என்று எண்ணி பார்த்த இந்த இடத்துல நான் கண்ணீர் விட்டேன். எத்தனை நிலைகள் இருக்கிறது நாம் சற்று யோசித்து பாருங்க. எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஒரு நாள் சொல்ல வேண்டாம். கவுண்ட் அவர் பிளஸிங்ஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஒவ்வொரு நிலைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் ஆளுக்கால் வித்தியாசமாக இருக்கலாம். அங்கு வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான காரியங்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்க கூடும். ஆகவே நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள், எனக்கு இந்த வியாபாரம் தந்த கரையா, இது ஆசீர்வாதமான ஒன்று, எனக்கு இந்த பிள்ளைகளை தந்த ஆசீர்வாதம் என்னவைகள் என்று ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். இதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய அதிருப்தி மறைய ஆரம்பிக்கும். தேவன் தந்த ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை எதையும் வாதைய வேதனை கூட்ட மாட்டாருன்னு அழகா சொன்னாரு. ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, ஐஸ்வர்யவான்களும் தப்பு கிடையாது. அவர் தருகின்ற பொழுது உண்மையான ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகின்ற பொழுதும் தேவன் செய்கின்ற ஒரு காரியம், அதிலே வாதை வேதனைகளை கூட்ட மாட்டார், அவர் துன்பத்தை கூட்ட மாட்டார், அதிருப்தியை கூட்ட மாட்டார், திருப்தியே கூட்டிக் கொண்டிருப்பார். அது திருப்தியோடு இருக்க கற்றுக்கொள்வார்கள். ஆகவே எனக்கு அருமையானே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாயிருக்க கவுண்ட் அவர் பிளஸிங்ஸ், நம்முடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும். நிறைவாக என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த திருப்தி நமக்கு வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் நங்குரமிட்ட வாழ்க்கையாக, கிறிஸ்துவில் நாட்டப்பட்ட வாழ்க்கையாக, கிறிஸ்துவில் நிலைத்திருக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கண்டென்ட்மெண்ட் இஸ் பீயிங் anchored in Christ. கிறிஸ்துவில் நங்குரமிடப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது தைரியமா பவுலடியா போல சொல்ல முடியும், இல்லாட்ட சொல்ல முடியாது இல்லையா? நான் ஆண்டவருக்குள்ளே வாழ்கின்ற பொழுது தைரியமா சொல்ல முடியும். அவன் சொல்லுகின்றான், பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வாசிக்கின்ற பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்றால், என்னை பலப்படுத்தி எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை திருப்திப்படுத்தி எனக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகின்றான். கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவில் நாட்டப்பட்டிருக்கின்றேன், கிறிஸ்துவில் நங்குரமிட்டிருக்கிற வாழ்க்கை தான் திருப்தியை கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. அவ்விதமான வாழ்க்கையில அந்த மனிதர்கள் நினைச்சுவாங்க, பவுலடி நினைச்சா, நான் என்னுடைய உபகாரத்தை நாடாதபடி பிறருடைய உபகாரத்தையே நாடு என்று சொல்லுகின்றான். நமக்கு திருப்தி வந்துட்டுனா அந்த திருப்தியோடு இருக்கிற நாம் மற்றவருடைய அதிருப்தியை பார்த்து உதவி செய்வதற்கு நாம் ஏவப்படுவோம் இல்லையா? அங்கு பவுலடியா திருப்தியோடு கற்றுக்கொண்டனாலே பிறருடைய உபகாரத்தை நாட விரும்புகிறார், பிறருடைய காரியங்களை நாட விரும்புகிறார், பிறனுக்கு சேவை செய்ய விரும்புகின்றார், பிறனுடைய வாழ்வுக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிற மனிதனாய் காணப்பட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமது வாழ்விலும் இந்த திருப்தியை தேவ சமூகத்திலே பெற்றுக் கொள்கின்ற பொழுது, அவரை நிலைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர்கள் இந்த திருப்தி நிறைவாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வருகின்ற பொழுது, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்கின்ற பொழுது, நாம் அவரில் சிந்தையாக இருக்கின்ற பொழுது அதிருப்தி மறைய ஆரம்பிக்கும், திருப்தி பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் திருப்தியோடு வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தான் திருப்தியற்றலாக வாழ வேண்டும் விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். தேவன் விரும்புவது நீங்கள் திருப்தியோடு இருங்கள். அதனால சொல்றாரு, உங்களை நான் எப்படி திருப்தியாக்குவேன்? கண்மலையின் தேனினாலும், அடுத்தபடி என்னதான், உசிதமான கோதுமை, உசிதமான கோதுமை, நம்ம கோதுமை இல்லை, சாதாரண கோதுமை, உசிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகின்றார். அது திருப்தி தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதனால்தான், அந்த இயேசுவை நமக்குள் ஆக்கிக் கொள்வதனால்தான் திருப்தி. இல்லாவிட்டா ஒரு நாளும் திருப்தி பெற்றுக் கொள்ளவே முடியாது. அவை இந்த அருமையான காலை வேளையில தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு காரியம், நீங்கள் திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். லிவிங் எ லைஃப் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், திருப்தியோடு வாழ்கின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எப்படி? முதலாவதாக அவாய்ட் கம்பாரிசன், ஒப்பிட்டு பார்க்குதலை, ஒருவரோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விட்டு விடுவோம். இரண்டாவதாக
நம்முடைய வாழ்க்கையில் இந்த கண்டென்ட்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் விதின், நமக்குள் இருந்து வருகிறது, நாட் ஃப்ரம் அவுட் சைட், பின்பு வெளியிருந்து வருகின்ற ஒன்று அல்ல என்பதை அதிகமாய் புரிந்து கொள்வோம். மூன்றாவதாக, கவுண்ட் அவர் பிளஸிங்ஸ், நம்முடைய ஆசீர்வாதங்களை, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை எண்ணி எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். பாடி விடுகின்றோம், அதை எண்ணி எண்ணி பார்த்து நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். நிறைவாக நம்முடைய வாழ்க்கையின் போதும் என்ற நிலைக்கு காரணமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிலே நங்கூரமிடுவோம், அவரில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு திருப்தியான வாழ்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கீதம் 431, கீர்த்தனை 141, உந்தன் சுயமதியே நெறியென்று உகந்து சாயாதே. கீதம் 431, கீர்த்தனை 141. நெறியந்துகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சொந்தம் என குணம் என்று